கீழ குனிஞ்சு செடிகளுக்குலாம் உரம் போடுறது ரொம்ப கஷ்டமா இருக்குன்னு ஃபீல் பண்ணீங்கன்னா, அந்த மாரி டைம்ல இந்த மாரியான ஒரு பேக் ஃபெர்டிலைசர் அப்ளிகேட்டர் மட்டும் வாங்கிட்டா போதுங்க. இதுல நீங்க உரத்த கொட்டிட்டு, சுலபமா நின்னபடியே ஒரு அழுத்த அழுத்தது மூலமா செடிகளுக்கு உரம் போட்டே போய்க்கலாம். சூப்பரா இருக்கு பாருங்களேன் இந்த ஒரு மிஷின். இதுதாங்க மினி வெஜிடபிள் ஃபிங்கர் கட்டர். இத பயன்படுத்தி நம்ம தோட்டத்துல விளைஞ்சிருக்கக்கூடிய காய்கறி, பழங்கள்லாம் சுலபமா வந்து அறுவடை பண்ணிக்கலாங்க. இதுல இருக்கிற பிளேட பயன்படுத்தி எவ்வளோ அழகா கட் பண்றாங்க பாருங்க. சூப்பரா இருக்குல்ல. அடேங்கப்பா! மரவள்ளிக்கிழங்கு அறுவடை பண்றதுக்கு சூப்பரான ஒரு டூல் பாருங்களேன். இத வச்சு எவ்வளோ அழகா வந்து ஒரே அழுத்த அழுத்தம் மூலமா சூப்பரா அறுவடை பண்ணிட்டே போறாருன்னு வேற லெவல்ல இருக்குல்லங்க. பாருங்க பூண்டுகள் நடவு பண்ணிட்டு அதெல்லாம் மண் அடிப்பாங்க பார்த்தீங்களா? அதெல்லாம் பாருங்க இந்த ஒரு மிஷின பயன்படுத்தி எவ்வளோ ஈஸியா வந்து மண் அடிச்சுட்டே போறாங்கன்னு. சூப்பரா இருக்கு பாருங்களேன். விதைகள் நடவு பண்றதுக்கு சூப்பரான ஒரு ஐடியாங்க. இந்த ஒரு டூல்ல பாருங்களேன் வேஸ்ட்டான ஆட்டங்கள்லாம் கலெக்ட் பண்ணி அதில விதையில கொட்டிட்டு அலசி பண்ணிடுறாங்க. அதுக்கப்புறம் பாருங்களேன் கீழ குத்துறது மூலமா எவ்வளோ தூரத்துக்கு வந்து விதைகள் நடவு பண்ணிட்டே போறாங்க ஒரே டைம்ல. வேற லெவல்ல இருக்குல்ல இந்த ஐடியா. நிறைய பேருக்கு கரும்பு அறுவடை பண்றதுக்குலாம் மிஷின் இருக்குன்னு தெரியவே தெரியாதுங்க. நம்பலாம் கஷ்டப்பட்டு கரும்பு அறுவடை பண்ணிட்டு இருப்போம். ஆனா இந்த வீடியோல பாருங்க இந்த ஒரு மிஷின பயன்படுத்தி எவ்வளோ சுலபமா அறுவடை பண்ணி டிராக்டரோட ஏத்திட்டு போயிட்டே இருக்காங்க. வேற லெவல்ல இருக்குல்லங்க. தோட்டத்துல கீழ விழுந்திருக்கக்கூடிய விதைகள்லாம் கலெக்ட் பண்றதே ரொம்ப சிரமமா இருக்குங்க. அந்த மாரி டைம்ல இந்த மாதிரியான ஒரு சீடு கலெக்டர் மிஷின் மட்டும் வாங்கிட்டா போதுங்க. இத பயன்படுத்தி நம்ம தள்ளிட்டு போறது மூலம் சுலபமா வந்து கலெக்ட் பண்ணிக்கலாம். வேற லெவல்ல இருக்குல்லங்க இந்த ஒரு மிஷின். அடடா! எவ்வளோ பிரமாதமா நல்லா விளைஞ்ச பீட்ரூட்லாம் எவ்வளோ அழகா அறுவடை பண்ணி சேம் டைம்லயே பாருங்களேன் இலையெல்லாம் கட் பண்ணி சூப்பரா டைல்ல கலெக்ட் பண்றாங்க. வேற லெவல்ல இருக்கு பாருங்களேன். காய்கறி கடையிலலாம் முட்டைக்கோஸ நல்லா மூட்டை புடிச்சு கொண்டு வந்து இறக்குவாங்க பாருங்க. அதெல்லாம் இப்படிதான் வந்து பேக் பண்றாங்க போலங்க. என்ன பிரமாதமா தோட்டத்துல அறுவடை பண்ணி எவ்வளோ அழகா மூட்டை பிடிக்கிறாங்க பாருங்க. சூப்பரா இருக்குல்ல. எங்கப்பா! இங்க பாருங்க வாய்க்கால்ல போற தண்ணிய என்ன பிரமாதமா டிராக்டர பயன்படுத்தி சூப்பரா வந்து வயலுக்கு திருப்பி விடுறாங்கன்னு, வேற லெவல்ல இருக்கு பாருங்களேன் இந்த ஒரு இரிகேஷன் சிஸ்டம். இப்பலாம் டிராக்டர் வச்சு நிலத்த உழுதா, உழுகுற செலவும் அதிகமாகுது. உழுகுறதுக்கு ஆளும் கிடைக்க மாட்றாங்க. அந்த மாரி டைம் இந்த மாதிரியான ஒரு பவர் டில்லர் மிஷின் மட்டும் வாங்கிட்டா போதுங்க. இத பயன்படுத்தி நம்ம சுலபமா வந்து நம்மளே உழுதுக்கலாம். வேற லெவல்ல இருக்கு பாருங்களேன். சேடை ஓட்டுறதுக்கு சூப்பரான ஒரு மிஷின் தாங்க அது. இந்த மிஷின் பாருங்க பார்க்கறதுக்கே எவ்வளோ டிஃப்ரெண்ட்டா இருக்கு. இதுல உட்காந்தபடியே எவ்வளோ அழகா சேடை ஓட்டிட்டே வராங்க பாருங்களேன். வேற லெவல்ல இருக்குல்லங்க இந்த ஒரு மிஷின். வேற லெவலான ஒரு ரொட்டோவேட்டருங்க இது. இந்த ரொட்டோவேட்டர பயன்படுத்தி எவ்வளோ பிரமாதமா கரும்பு பயிர்களுக்கு இடையில பாருங்க நிலத்த உழுதுட்டே போறாங்க. கரும்பு பயிருக்கு எந்த ஒரு பாதிப்பும் இல்லாம சூப்பரா இருக்குல்லங்க. இங்க பாருங்க நிலத்த உழுறதுக்கு என்ன பிரமாதமா பைக்கே வந்து மாடிஃபை பண்ணி நிறைய சட்டிகள அட்டாச் பண்ணி எவ்வளோ பிரமாதமா வந்து பைக் ஓட்டிக்குள்ள நிலத்த உழுதுட்டே போறாங்க பாருங்க. வேற லெவல்ல இருக்குல்லங்க. இப்பலாம் நெறையவே பனி பெய்யுதுங்க. நெல் நாத்தெல்லாம் பாருங்க ஃபுல்லாவே வந்து பனித்துளியா இருக்கு. அந்த பனித்துளிலாம் என்ன பிரமாதமா குச்சிய வச்சு சூப்பரா வந்து ரிமூவ் பண்றாங்க பாருங்க. வேற லெவல்ல இருக்குல்ல இந்த ஒரு ஐடியா. ஊரெல்லாம் கரும்ப கையில தாங்க கத்தி வச்சு கட் பண்ணி அறுவடை பண்ணிட்டு இருப்போம். ஆனா இந்த வீடியோல பாருங்களேன் இந்த ஒரு மிஷின பயன்படுத்தி எவ்வளோ அழகா வந்து கரும்போட தனியா கட் பண்ணி அறுவடை பண்ணி எடுக்குறாங்கன்னு. வேற லெவல்ல இருக்கு பாருங்களேன். வேற லெவலான ஒரு மிஷின்ங்க அது. இந்த மிஷின்ல பாருங்க உரத்த கொட்டிட்டு, வெங்காய பயிர்களுக்கு உரமும் போட்டுட்டு, சேம் டைம்ல பாருங்களேன் பாத்தி வெட்டிட்டு போறாங்க. சூப்பரா இருக்குல்லங்க. நீங்க பாருங்க நம்மலாம் காத்தடிக்கும்போது தாங்க நெல்ல தூத்துவோம். ஆனா இவங்க பாருங்களேன் ஏர் கண்டிஷனர் வாங்கிட்டு, அதுக்கு மேலயே பாருங்க ஒரு அட்டைப்பெட்டி வச்சு நெல்லு கொட்டி, எவ்வளோ அழகா வந்து தூத்துறாங்கன்னு வேற லெவல் ஐடியாங்க. நம்மலாம் காய வச்ச நெல்லு, மக்காச்சோளத்தலாம் அள்ளி மூட்டை பிடிக்கிறதுக்கு எவ்வளோ கஷ்டப்பட்டுட்டு இருப்போங்க மரத்த வச்சுக்கின்னு. ஆனா இந்த வீடியோல பாருங்களாங்க, இந்த ஒரு எக்யூப்மெண்ட்ட பயன்படுத்தி எவ்வளோ ஈஸியா வந்து அள்ளி மூட்டை பிடிக்கிறாங்கன்னு வேற லெவல்ல இருக்கு பாருங்களேன். இந்த காலத்துலலாம் பாருங்க வாய்க்கால்ல போற தண்ணிய பயன்படுத்துறதுக்கு என்ன மாதிரியான இரிகேஷன் சிஸ்டம்லாம் பயன்படுத்தி சூப்பரா வந்து தண்ணிய வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. வேற லெவல்ல இருக்கு பாருங்களேங்க. ஜூஸ் குடிச்சுட்டு வாட்டர் கேன்லாம் தூக்கி போட்டுருவாங்க. ஆனா அந்த வீடியோல பாருங்களேன், அந்த வாட்டர் கேன தூக்கி போடாம அதே பாருங்க என்ன பிரமாதமா கட் பண்ணி வீட்ல செடி வளர்க்கறதுக்கு பயன்படுத்துறாங்க. வேற லெவல்ல இருக்குல்லங்க இந்த ஒரு ஐடியா. பாவிங்களா இங்க பாருங்க நம்மளும் நெல்ல காய வைக்கணும்னா கால்ல தாங்க தடவிட்டு இருப்போம். ஆனா அந்த வீடியோல பாருங்களாங்க அதுக்கெல்லாம் தனியா மிஷின் கண்டுபிடிச்சு எவ்வளோ அழகா வந்து காய வச்சுட்டு போறாங்க. வேற லெவல்ங்க. என்னங்க இது நம்மலாம் கலப்பைய டிராக்டர் பயன்படுத்தி தான் நிலத்த உழுவோம். ஆனா இங்க பாருங்களேன் டிராக்டர் முன்னாடி மாட்டி எவ்வளோ சூப்பரா நிலத்த உழுதுட்டு வராங்கன்னு. வித்தியாசமா இருக்குல்லங்க. சூப்பராவும் இருக்கு. நம்பலாம் வரப்பு வெட்டணும்னா மண்வெட்டி பயன்படுத்தி தாங்க வரப்பு வெட்டிட்டு இருப்போம். ஆனா இந்த வீடியோல பாருங்களேங்க, இந்த ஒரு மிஷின பயன்படுத்தி எவ்வளோ சுலபமாவும், வேகமாவும் வரப்பு போட்டே போறாங்க. வேற லெவல்ல இருக்கு. கரும்பு பயிர்ல வரக்கூடிய சோகையெல்லாம் ரிமூவ் பண்றதுக்கு சூப்பரான ஒரு டீட்ராஷிங் மிஷின் தாங்க இது. இத பயன்படுத்தி என்ன பிரமாதமா வந்து சோகையெல்லாம் ரிமூவ் பண்ணிட்டே வராங்க பாருங்க. வேற லெவல்ல இருக்குல்லங்க. மார்க்கெட்ல லாரி ஃபுல்லா மூட்டைய ஏத்திட்டு வருவாங்க பார்த்தீங்களாங்க. அதெல்லாம் வந்து ஆளுங்க வச்சு கஷ்டப்பட்டு ஏத்திட்டு போய் நெனச்சுட்டு இருந்தேங்க. இந்த மாரி வந்து ஒரு கன்வேயர் மிஷின் பயன்படுத்தி தான் ஏத்துறாங்க போலங்க. எவ்வளோ சூப்பரா ஏத்துறாங்க பாருங்க. வேற லெவல்ங்க. தோட்டத்துல தண்ணி பாய்ச்சறதுக்கு ஸ்ப்ரிங்க்லர் இரிகேஷன எவ்வளோ சூப்பரா வந்து இந்த வீடியோல இன்ஸ்டால் பண்ணி தண்ணிய வந்து பாய்ச்சுறாங்க பாருங்க. நீங்க நார்மலா தண்ணி பாய்ச்சறத விட இந்த மாரி ஸ்ப்ரிங்க்லர் போட்டுட்டீங்கன்னா, நீங்க தண்ணி வந்து ரொம்ப தூரத்துக்கும் பாய்ச்சிக்கலாம். தண்ணி வந்து நமக்கு ரொம்பவே சேவ் ஆகும். சூப்பரா இருக்கு பாருங்க. எங்கப்பா! இங்க பாருங்க இவரு எவ்வளோ பிரமாதமா ஃப்ரீ ரேஞ்ச பயன்படுத்தி வயலுக்கு தண்ணி பாய்ச்சுறாருன்ட்டு, சுத்தி 4 மேக்னெட் வச்சு நடுவுல டைனமோ வச்சு சுத்துறது மூலமா எவ்வளோ அழகா தண்ணி பாய்ச்சுறாரு. சூப்பரா இருக்குல்லங்க இந்த ஒரு ஐடியா. வயல்ல வரக்கூடிய பறவை, விலங்குலாம் விரட்டுறதுக்கு இந்த வீடியோல பாருங்க, இந்த ஒரு விவசாயி என்ன பிரமாதமா வேஸ்ட்டான பாட்டில்லாம் பயன்படுத்தி, ஆட்டோமேட்டிக்கா காத்துலயே வந்து சவுண்ட் வர மாரி ஒரு செட்டப் ரெடி பண்ணியிருக்காரு. இது மூலமா வந்து எந்த பறவையும் வராது. சூப்பரா இருக்குல்ல இந்த ஒரு ஐடியா. எங்கப்பா! இங்க பாருங்க என்ன பிரமாதமா நிலத்த உழுகுறதுக்கு பைக்கே பாருங்களேன், சூப்பரா மாடிஃபை பண்ணி, அதில சட்டிகள அட்டாச் பண்ணி, என்ன பிரமாதமா நிலத்த உழுதுட்டே போறாங்கன்னு, டிராக்டர்லாம் இனி தேவைப்படாது போலங்க. வேற லெவல்ல இருக்குல்ல. நிலத்துல முளைக்கக்கூடிய களையெல்லாம் ரிமூவ் பண்றதுக்கு சூப்பரான ஒரு டூல் தாங்க அது. இத பயன்படுத்தி
எவ்வளோ அழகா வந்து மண்ண கொத்தி களைகள வந்து ரிமூவ் பண்ணிட்டே வராங்க பாருங்க. வேற லெவல்ல இருக்குல்லங்க. நெல் அடிக்கிறதுக்கு சூப்பரான ஒரு ஐடியாங்க. 2 குச்சியில பாருங்களேன் கயிற கட்டிட்டு, அத பாருங்க நெல்லு அழகா மாட்டி சூப்பரா வந்து நெல் அடிக்கிறாங்கன்னு வேற லெவல்ல இருக்குல்லங்க இந்த ஒரு ஐடியா. பாருங்க என்ன பிரமாதமா தண்ணி பாய்ச்சுறாங்கன்ட்டு. ஓஸ்ல பாருங்க ஒவ்வொரு பாத்திக்கு அடியிலயும் வந்து ஹோல்ஸ் போட்டு எவ்வளோ சூப்பரா ஒரு பைப் அட்டாச் பண்ணி, அந்தந்த பாத்தி மட்டும் தண்ணி பாயும்போது சூப்பரா வந்து பாய்ச்சுறாங்க. வேற லெவல்ல இருக்குல்ல இந்த ஒரு ஐடியா. பாருங்க ஷவல்ல ஒருத்தர் வந்து மண் வச்சு கொத்துனா ரொம்ப கஷ்டமா இருக்குன்னு, அதிலயே பாருங்களேன் ஒரு கம்பி வச்சு வெல்டிங் பண்ணி என்ன பிரமாதமா 2 பேர் வந்து சுலபமா வந்து மண்ண கொத்திட்டே போறாங்க. வேற லெவல்ல இருக்குல்ல இந்த ஒரு ஐடியா. விவசாயத்துல டெக்னாலஜி எந்த அளவு டெவலப் ஆயிட்டே போகுதுன்னு பாருங்க. மருந்து அடிக்கிறதுக்குலாம் பாருங்க, உட்காந்து ஓட்டி போற மாரி வண்டி சூப்பரா வந்து ரெடி பண்ணியிருக்காங்க. இதுல பாருங்களேன் ஸ்ப்ரே மெஷின் வச்சுட்டு, எவ்வளோ தூரத்துக்கு வந்து கவர் பண்ணி மருந்து அடிச்சுட்டே போறாங்கன்னு வேற லெவல்ல இருக்குல்லங்க. ஊர்லலாம் கரும்ப கத்தி வச்சு தாங்க அறுவடை பண்ணிட்டு இருப்போம். ஆனா இந்த வீடியோல பாருங்களேன், இந்த ஒரு மிஷின பயன்படுத்தி என்ன பிரமாதமா உட்காந்து ஓட்டிட்டு போறது மூலமா சுலபமா வந்து கட் பண்ணி அறுவடை பண்ணிட்டே போறாங்க. வேற லெவல்ல இருக்குல்லங்க பார்க்கறதுக்கு. தீவன பில்ல கட் பண்றதுல நெறைய மிஷின்லாம் வந்துச்சு. அந்த காலத்துலலாம் பாருங்களேன், என்ன பிரமாதமா மாட பயன்படுத்தி அத சுத்த வைக்கிறது மூலமாவே எவ்வளோ சூப்பரா தீவன பில்லாம் கட் பண்ணியிருக்காங்கன்னு வேற லெவல்ல இருக்குல்லங்க அந்த ட்ரெடிஷனல் மெத்தட். பாருங்க கரும்பு அறுவடை பண்ணதுக்கப்புறம் இருக்கக்கூடிய சக்கையெல்லாம் இந்த ஒரு மிஷின பயன்படுத்தி எவ்வளோ சூப்பரா வந்து வைக்கோல் கட்டுற மாரி கட்டி போடுறாங்க. சூப்பரா இருக்குல்லங்க. அதுவும் பாருங்க டிராக்டர் அட்டாச் பண்ணி எவ்வளோ அழகா ஆப்பரேட் பண்றாங்க. வேற லெவல்ல இருக்குல்ல. கரும்பு அறுவடை பண்ணதுக்கப்புறம் செக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா, தோட்டத்துல எல்லா பக்கம் ஸ்ப்ரெட் ஆயிருக்குங்க. அதெல்லாம் ஓரம் கட்டுறதுக்கு சூப்பரான ஒரு மிஷின் தாங்க இது. டிராக்டர் அட்டாச் பண்ணிட்டு என்ன பிரமாதமா ஓரம் கட்டிட்டே போறாங்க பாருங்களேன். வேற லெவல்ல இருக்குல்லங்க இந்த ஒரு மிஷின். நிலத்த சுலபமா வந்து நின்னபடியே உழுவுறதுக்கு சூப்பரான ஒரு ஐடியா தாங்க. இந்த சைக்கிளோட வீல் இருக்கும் பார்த்தீங்கன்னா, அதிலயே பாருங்களேன் கலப்பை அட்டாச் பண்ணிட்டு, எவ்வளோ அழகா வந்து நிலத்த உழுதுட்டே போறாங்க. வேற லெவல்ல இருக்கு பாருங்களேன் இந்த ஒரு ஐடியா. பாருங்க உரம் போடுறதுக்குள்ள வந்து மிஷின்லாம் கண்டுபிடிச்சுட்டாங்க. இந்த ஒரு மிஷின் டிராக்டர் அட்டாச் பண்ணிட்டு, எவ்வளோ பிரமாதமா யூரியா உரத்த அழகா வந்து ஸ்ப்ரெட் பண்ணிட்டே வராங்க பாருங்களேன். வேற லெவல்ல இருக்குல்லங்க. நீங்க வாயத்தாருக்கெல்லாம் மருந்து அடிக்கிறீங்கன்னா, இந்த மாதிரியான ஒரு சி டைப் பெண்ட மட்டும் வாங்கிட்டீங்கன்னா போதுங்க. இத பயன்படுத்தி நம்ம மொத்த வாயத்தாருமே சுலபமா வந்து கவர் பண்ணி அடிச்சுக்கலாம். எவ்வளோ அழகா வந்து ஸ்ப்ரே பண்றாங்க பாருங்க. சூப்பரா இருக்குல்லங்க. நம்மலாம் மொட்டை மாடில காய வச்ச மக்காச்சோளம் மட்டும் நெல்லாகட்டும், அள்ளி மூட்டை பிடிச்சு கீழ தூக்கிட்டு போறதுக்கு ரொம்ப சிரமப்பட்டுருப்போம். அந்த மாரி டைம்ல இந்த வீடியோல பாருங்களேன், ஒரு பக்கெட்ல ஹோல்ஸ் போட்டு அதிலயே பாருங்க பைப் வச்சுட்டு, எவ்வளோ அழகா வந்து கீழ இறக்கி மூட்டை பிடிக்கிறாங்கன்னு வேற லெவல் ஐடியாங்க இது. நெல்லு பிரிச்சு எடுக்கிறதுக்கு சூப்பரான ஒரு மிஷின்ங்க. அறுவடை பண்ணி காய வச்ச நெல் கட்ட இந்த ஒரு மிஷின்ல போறது மூலமா எவ்வளோ அழகா தனியா பிரிச்சு எடுக்குறாங்க பாருங்களேன். வேற லெவல்ல இருக்குல்லங்க பார்க்கறதுக்கு. மக்காச்சோளத்த அறுவடை பண்ணதுக்கப்புறம் காய வச்ச தோல் இருக்கும் பார்த்தீங்களா, அந்த தோல வித்துலாம் சூப்பரா ஒரு டூல் கண்டுபிடிச்சுட்டாங்க பாருங்க. இந்த ஒரு டூல்ல மக்காச்சோளத்த வந்து இன்செர்ட் பண்ணி எடுக்கிறது மூலமாவே எவ்வளோ அழகா தோல் வந்து உரிச்சு எடுக்குறாங்க பாருங்க. வேற லெவல்ல இருக்குல்ல. இப்ப பாருங்க என்ன பிரமாதமா கரும்புலாம் அறுவடை பண்ணி இந்த ஒரு மிஷின பயன்படுத்தி சுலபமா வந்து வண்டி லோடு ஏத்துறாங்கன்ட்டு. நார்மலா ஏத்துனா ரொம்ப கஷ்டமா இருக்கும். இந்த மிஷின பயன்படுத்தும்போது பாருங்களேன், எவ்வளோ ஈஸியா லோடு ஏத்துறாங்கன்னு சூப்பரா இருக்குல்ல. இல்ல எங்கேயாச்சும் உள்ள டொக்குல இருந்துச்சுன்னா, அரை பறக்கிற மிஷின் வந்து உள்ள வர முடியாதுன்னு வரமாட்டோம்ன்னு சொல்றோம். கூலி ஆளுங்கள கூப்பிட்டு அறுவடை பண்ணலான்னு பார்த்தாலும் அவங்களுமே வந்து வரமாட்டாங்க. அந்த மாரி டைம்ல இந்த மாரி ஒரு மிஷின் மட்டும் வாங்கிட்டா போதுங்க. இத பயன்படுத்தி நம்மளே சுலபமா மேனுவலா ஆப்பரேட் பண்ணி ஈஸியா அறுவடை பண்ணிக்கலாம். சூப்பரா இருக்குல்ல. டிராக்டரோட டயர் பஞ்சர் ஆச்சுன்னா, அத கழட்டுறதுக்கு மேல தூக்குவாங்க பார்த்தீங்களா, இவங்க அத எவ்வளோ பிரமாதமா மரக்கட்டைய பயன்படுத்தி சிம்பிளா முடிச்சுட்டாங்க பாருங்க. மரக்கட்டை வச்சு தூக்குறது மூலமா எவ்வளோ அழகா மேல ஏத்திட்டாங்க பாருங்க. வேற லெவல்ல இருக்குல்ல. ஒரு மண்வெட்டி வச்சு வேலை செஞ்சிருந்தா ரொம்ப நேரம் ஆகும். இந்த வீடியோல பாருங்களேன், ஒரே டைம்ல 4 மண்வெட்டி ஒண்ணா ஜாயின் பண்ணிட்டு, எவ்வளோ வேகமாவும் சூப்பரா வந்து வேலைய முடிக்கிறாங்க. வேற லெவல்ல இருக்கு பாருங்க இந்த ஒரு ஐடியா. ஆனா இங்க பாருங்க கரும்பு தோல் உரிக்கிறதுக்குலாம் சூப்பரா ஒரு மிஷின் கண்டுபிடிச்சுட்டாங்க. இத பயன்படுத்தி எவ்வளோ அழகா வந்து ரிமூவ் பண்றாங்க பாருங்களேன். கரும்பு ஜூஸ் போடுறவங்கலாம் தோல இருந்து ரிமூவ் பண்றதுக்கு ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருப்பாங்க. அந்த மாரி டைம் இந்த மிஷின் வாங்கிட்டா அவங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும்.